நாம் தமிழர் கட்சி சார்பா இன்னைக்கு வந்து மரங்களின் மாநாடு நடந்தது. அருங்கலம் கிராமத்தில, திருத்தணியில. அது வந்து சூப்பராவே நடந்தது. நம்ம எப்பவுமே இந்த சீமான் அண்ணாவோட மாநாட பத்தி மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நெறைய பேர் நெனைப்பாங்க நம்ம அவரோட சப்போர்ட் பண்ணி பேசுறோம்ன்னு. ஆனா அவரோட மாநாடோட ஸ்ட்ராட்டஜியே டிஃபரண்டா இருக்கு. அதனால தான் அவர பத்தி நம்ம வீடியோவே போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாநாட்ல அவர் என்னலாம் சொன்னாரு? மரங்களுக்காக எதுக்கு ஒரு மாநாடு நடத்தினாருன்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். ஆடு மாடு மாநாட்டிலே சொன்னாரு. "என்னடா இதுக்கே சிரிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்தது பாரா நான் மரங்களுக்கு மாநாடு போடுவேன். அப்ப என்னடா பண்ணுவீங்க?" அப்படின்ற மாரிலாம் முன்னாடியே ஒரு குறிப்பு மாரி சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீசென்ட் டேஸில் பார்த்தோன்னா அவரோட ஃபோட்டோ ஷூட்டோட பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா நமக்கு பார்க்கும்போது காமெடியாக இருந்தது. அவர் வந்து டேய் வாடா கிட்ட வாடா நாயே கீழே வா கீழே உட்காரு கீழே உட்காந்து ஃபோட்டோ அடி எர்றா அவன் கேமராமேனாடா நீ மாநாடுல வெளுக்கிறேன் அப்படிலாம் திட்டிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாரு மேலே பார்க்குறேன் பாரு இப்போ அவர் முத்தம் கொடுக்குறேன் பாரு அப்படி சொல்லிட்டு அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவர் கீழே போயிட்டு முந்திரி மரத்துக்கிட்ட என்ன உனக்கு தீவனம் கொடுத்தாங்களா தண்ணி ஊற்றுனாங்களா என்ன உனக்கு சொல்லி என்கிட்ட அப்படின்ற மாதிரி பிடிஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் மாநாடு போட போகிறோம் டேட்டெல்லாம் சொல்லி அவரே ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாநாட்டில் கூட நடுவில் காத்தடிச்சதுன்னு ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு இருடா அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாநாடுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாநாடுமே சூப்பராக போட்டிருந்தாங்க. அழகாக ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தோன்னா காட்டுக்குள்ளே ஸ்டேஜ் எல்லாம் போட்டு மரங்களுக்கு பக்கத்துலாம் சேர் போட்டிருந்தாங்க. இது வந்து நல்ல மத்தியானம் வெயில் அடிச்சது. ஆனால் யாருக்குமே வெயில் தெரியல. முக்கியமான ரீசன் வந்து எல்லாம் மரத்தோட நிழலில் உட்காந்தாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தோன்னா இந்த ஏர் கூலரோ ஃபேனோ வச்ச மாதிரிலாம் தெரில. எல்லாம் வந்து அந்த இயற்கை காற்றுலே வந்துட்டு நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி இந்த மாநாடு வந்து 10:30க்கே லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி 10:30லேருந்து உட்காந்து அண்ணன் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போன்னு பார்த்தா இப்போ வருவாருன்னு பார்த்தா கடைசியில் அண்ணன் ஒரு 2:30-3 மணிக்கு மேலே தான் அவரோட ஸ்பீச்சே வந்திருந்து. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. எல்லாருமே அந்த மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் பற்றிலாம் பேசினாங்க. அவங்க எவ்வளோ மரம் நட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசியிருந்தாங்க. அதில் வந்து தம்பி மூவியோட படத்தோட சீனும் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா வந்து இந்த தம்பி மூவியோட டேரக்டர் இந்த மாதவன் நடிச்சிருப்பார் தம்பின்னு ஒரு மூவி. அதோட டேரக்டரே சீமான் அண்ணன் வந்து இப்போ இல்லை முன்னாடியே திரைத்துறையில் இருக்கும்போதே மரங்களை பற்றி பேசியிருக்காருன்னு ஒரு சீனை வந்து அங்கே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த சீனில் என்னென்னா இந்த மாதிரி மாதவன் வந்து ஆசையாக ஒரு மாமரத்தை சின்ன வயசுலேருந்து வளர்த்திருப்பாரு. அதை வந்து அவங்க அம்மா அப்பா வெட்டணும்னு சொல்லுவாங்க. எதுக்குமா அந்த மரத்தை வெட்டுறீங்கன்னு கேட்டால் அடி அது இலெல்லாம் கீழே உதிர்ந்துடா அது உதிர்ந்து அது போய் காவால் அடிச்சு நமக்கு ட்ரைனேஜ்லாம் அடைச்சிக்குதுடா அதனால் வெட்டிடலான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் திட்டுறாங்கன்னு இவர் அப்பயே சொல்லுவார் இந்த மாதிரி மாங்காவெல்லாம் திருடி தின்னுமோ அவங்களுக்கு ருசியாக இருந்தா இருங்க நான் அதை வெட்ட விட மாட்டேன் நான் பார்க்குறேன் இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா நைட்டாக போய் அந்த மாமரத்துக்கு மஞ்சள்லாம் பூசி துணியெல்லாம் கட்டி கற்பூரம் விளக்கெலாம் வச்சுட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலைல பார்த்தோன்னா எல்லாம் அதை வந்து சாமி கும்பிட்டுட்டு ஐயோ அம்மா என்னம்மா இங்கே வந்திருக்க திடீர்னு அப்படின்ற மாதிரி அதை சாமியாக்கி அந்த மரத்தை வெட்டாமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி மரங்களுக்கெல்லாம் அண்ணா அப்போவே போராடி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பீச்செல்லாம் கொடுத்து அந்த வீடியோலாம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பெரியவங்களுக்குலாம் மாலை போட்டு மரியாதை பண்ணாங்க. இந்த மாதிரி நம்மாழ்வார் அப்துல் கலாம் விவேக் ஃபோட்டோ எல்லாமே இருந்தது. விவேக்கை பற்றி நிறையா பெருமையான விஷயம்லாம் சொன்னார். அப்துல் கலாம் பார்த்ததுக்கப்புறம் 1 கோடி மரம் நட சொன்னார். அவர் 35 லட்சம் வரைக்கும் நட்டார். அதுக்கப்புறம் அவரோட காற்று வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த வாழ்க்கையே வந்து அந்த காற்றுல தான் இருக்குது. அந்த காற்று முடிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னன்னே தெரில என்டிகே ஃபுல்லாக டிவிகே மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஸ்பீச்சில் வந்து இந்த மாதிரி அணில்லாம் எதுக்குடா ஓடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னார். அதுக்கு விஜய் வந்து நாங்கள் சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தாரு. அதுக்கு பார்த்தோன்னா திரும்பி சீமான் வந்து அணில்லாம் ஜங்கிள் தானே கத்தணும் ஏன் அங்கிள்னு கத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் டிவிக்கே போட்டு தாக்கிட்டே இருந்தார். இந்த ஸ்பீச்லையும் பார்த்தா ஸ்டார்டிங் வந்த உடனே சொன்னார் புள்ளிங்கெல்லாம் உள்ளே வந்த உடனே ஒரு அணில கூட காணும் அணிலே உங்களுக்காக கூட தான்டா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டே பண்ணார். உடனே அவங்க ஃபேன்ஸ்லாம் குஷியாகி பயங்கரமாக கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆஸ் யூஷுவலாக இந்த டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசுறது நான் சிஎம்மா நான் என்ன பண்ணுன்ற மாதிரிலாம் நிறைய பாயிண்ட் சொன்னார். அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கே பர்சனலாக தோணும் ஓகே அவர் கரெக்டாக தான் சொல்கிறாருல அப்படின்ற மாதிரி. அதில் ஒன்று சூப்பராக சொன்னார். இங்கே இருக்க அரசியல்வாதிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மழை நீர் வரும்போது அதை சேகரிக்காமல் அதை கொண்டு போய் கடலில் சேர்த்துடுறானுங்க. சேர்த்துட்டு கடல் தண்ணியை வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி தரோன்னு சொல்லி ஒரு 50,000 கோடி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி தரோன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு நடுவில் தான் நம்மலாம் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஓசான் லேயர் பற்றிலாம் சொன்னார். இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி தர ஸ்மோக்கு இந்த கார் தர எமிஷனு இதெல்லாம் தான் போயிட்டு வானத்தில் போகுது. எங்கேயோ தூரமாக பூமியிலேருந்து சூரியன் 15,000 கோடி தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து தாண்டி வர வெயில் இந்த மரத்தில் பட்டுமே நம்மளால் தாங்க முடியல. இந்த மரத்தெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நம்மலாம் கருகி போயிடுவோம். இங்கே மனுஷன் இனமே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இந்த மாதிரி நேச்சர் இந்த மரத்தோட இம்பார்ட்டன்ஸ்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ சொல்றியாடா சீமா நீ வந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் அதுக்கு நிறைய திட்டம் வச்சுருக்கேன்டா நம்பர் பின்னாடி போட்டு கூட காட்டுவேன் உங்களுக்குலாம் வீடியோவாக கூட வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்ன பண்ணுவோன்னா இங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் அழிப்பேன் அதுதான்
தான் வந்து என்னோட பூமியை நோண்டி எடுக்குது, அதோட எமிஷன்ஸ்லாம் எடுக்குது, அதோட கோலெல்லாம் எடுக்குது, அதை முதல்ல நான் ஸ்டாப் பண்ணுவேன். மூடுறா, ஹுண்டாய், நோக்கியா, சாம்சங் இந்த கம்பெனிலாம் மூடுறா, இதெல்லாம் மூடிட்டா எங்களுக்கு வேலை போயிடுமே, என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, மூடுறா, நான் கொடுப்பேன்டா உங்களுக்கு வேலை, பனை சார்ந்த தொழிற்சாலையெல்லாம் ஓப்பன் பண்ணுவேன்டா, வா அந்த பனையிலேருந்து உனக்கு எவ்வளோ கிடைக்குது தெரியுமா, மட்டை கிடைக்குது, பாய் கிடைக்குது, கட்டை கிடைக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு 50,000 ஏக்கரில் போட்டு அதில் உங்களுக்கு வேலை தருவேன். அது தரலையா, பக்கத்தில் தரண்டா ஒரு 5,000 ஏக்கரில் கரும்பு சார்ந்த தொழிற்சாலை தொடங்குறா, அதுலேருந்து உங்களுக்கு காசு வரும்டா, வாடா இங்கே எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப்டா, படிச்சியா, படிச்சதுக்கு ஏற்றமான கவர்மெண்ட் ஜாப், படிக்கலையா தக்காளி விவசாயம் பண்ணுவேன்டா, எங்கள் பாட்டிங்க ஜாம் செய்வாங்கடா, ஜாம் செய்யறது எதுக்குடா படிப்பு தேவை, உனக்கு ஜாம் செய்யறது தான் படிக்கலையா, நீ ஜாம் செய், படிச்சு அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டிங்கில் வெயி, அந்த மாதிரி நான் தருவேன் எல்லாருக்குமே வேலை, அந்த மாதிரி பயங்கர புரட்சியாக பேசினா. அதுக்கப்புறம் வந்து பரந்தூரில் ஏர்போர்ட் வேணான்னு தான்டா எங்கள் விவசாயம்லாம் தடுக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லுவேன், அப்பா நான் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வேணான்னு சொல்லுவேன், ஆனால் அந்த இடத்த கொடுங்க நான் ஏறி வெட்டிக்கிறேன்னு கேட்டால் எங்கள் அப்பா என் அம்மா எனக்கு ஈஸியாக கொடுப்பாங்கடா, போங்கடா நீங்களும் உங்கள் இதுன்ற மாதிரி. அவர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த அனோட்டேஷனில் பேசுவார், அப்படி கரெக்டாக நிறுத்தி அப்படி தூக்குவார், உடனே அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து குஷி ஆகிடுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து அவர் பயங்கரமாக பேசியிருந்தார். என்னடா இப்போ எல்லாம் வந்து முன்னாடி போதையில் இருந்தீங்க, இந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து திரை போதையில் இருக்கீங்க, நடிகனாக இருக்கா, அவனை கலையை வந்து பாராட்டுங்க, அவனை அரசியல் கூட்டு வரணும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒன்றும் இங்கே எதுவும் பார்த்து படிக்கலடா, எவனும் எழுதி கொடுத்து படிக்கலடான்ற மாதிரி டிவிக்கு போட்டு குத்திக்கிட்டே இருந்தார். இப்போ தமிழ்நாட்டிலே நல்ல காம்படென்ட்டான லீடர்ஸ்னால் யார் சொல்லலாம்னா கண்டிப்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி, சீமான் அவரை சொல்லலாம். அண்ணாமலை அந்த மாதிரி காம்படென்ட்டான லீடராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவர் பிஜேபியோட தலைவராக இல்லை, அதே சமயம் வந்து அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டும் கிடையாது. இப்போதைக்கு நல்ல எபிலிட்டி உள்ள தலைவர்னா ஒன்று எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று சீமான். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தெரியும், அதே மாதிரி ப்ரெஸ்ஸையும் செம்மையாக சமாளிப்பார், இன்னும் கேட்டாலும் சொல்லுவார். அதே மாதிரி அண்ணன் சீமானும் வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் செம்மையாக சமாளிச்சிருவார், எந்த பிரச்சனை கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த நடக்கிற பொதுக்கூட்டம்லாம் ஒரு பேப்பர் வச்சிருக்காரு, கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, எல்லாரும் பண்ணுறது தான், ஏன் நம்மளே வந்து கீ பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் சீமான் வந்து ஒரு 1 hour 2 hour பேசுகிறாரு, அதில் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் பேசுகிறாரு, இத்தனை 1000 கோடி அப்படிலாம் பேசுகிறாரு. எப்படி அவர் எதுவுமே எல்லாம் பேசுகிறான்னு தெரியல. அது வந்து ஒரு நான் பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா தான் இருக்குது அதில். அதே மாதிரி டெல்லி பற்றி சொன்னார். டெல்லியிலலாம் வந்து இந்த பியூர் ஏர் கிடைக்கிறதுக்குன்னு சில ரூம்ஸ்லாம் இருக்குது, காசு கட்டி உள்ளே போயிட்டு நம்ம அந்த பியூர் ஏரை வந்து ப்ரீத் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். கூடிய சீக்கிரம் அது சென்னையிலே வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டெல்லிலாம் பயங்கர மோசமாயிடுச்சு. ரீசெண்டாக வந்து இந்த பிராயின் ஜான்சன் இந்தியா வந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் கூட என்னால் இருக்க முடியல, நான் கிளம்பிட்டார், இவ்வளோ ஏர் குவாலிட்டி மட்டமாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. கடல்லாம் இல்லைனா நம்மளும் டெல்லி மாதிரி தான் இருப்போம். அங்கெல்லாம் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி ஏர் பியூரிஃபையர் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் சென்னையிலையும் அந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தலைவர் பிரபாகரன் பற்றி ஒரு கதை சொன்னார். இந்த மாதிரி நான் அண்ணனை பார்க்க போகும்போது ஒருத்தர் வந்து கட்டையை வச்சு நின்றுட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். தெரியாதனமாக ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டேன், அதுக்கு வந்து நீ போய் 1,00,000 மரம் வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 30,000 மரம் கிட்ட வச்சுட்டேன், இன்னும் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பேற்பட்ட தலைவரோட பையன்டா நான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவரே சொல்கிறாரு இது சத்தியமாக உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக இது வந்து ட்ரோல் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் சொன்ன ஆமா கறி அப்படிலாம் பயங்கர ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த மேட்டரும் வந்து ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னார், இந்த மாதிரி நான் சிஎம் ஆகிட்டனா என்ன பண்ணுவேன்னா, பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பேன், அதுக்கப்புறம் மாதம் காசு போட்டுக்கிட்டே இருந்து அவங்க ஒரு 18 வயசு வருமோ அவங்க கையில் ஒரு 10 லட்சம் இருக்கும், எவன் விட்டு போனாலும் அந்த குழந்தைக்கு காசு காப்பாற்றும். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கீம் தான் நினைக்கிறேன். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மனியில் எல்லாமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பெண் குழந்தைங்கன்னு இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரு $1000 அந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதை நம்ம எடுக்கலாம் முடியாது. அந்த காசுலாம் வச்சு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அந்த மாதிரி பண்ணி அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதில் சேர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்தோடனே அந்த காசு நம்மளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ட்ரம்ப்புமே பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ஸ்கீம்னுமே ஒன்று பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஒரு $1000 $2,000 போட்டு 20 வருஷம் கழிச்சு அந்த காசை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கீம் தான் இது. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஸ்கீம் இந்தியாவிலுமே இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போனால் அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, எஸ்பிஐ பேங்க்லலாம் அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்மளே வந்து போடுற மாதிரி தான் இருக்குது. கவர்மெண்ட்டே இனிஷியேட் எடுத்து டேரெக்டாக இன்னும் எதுவுமே பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஆம்பளை பசங்க பிறந்தாங்கன்னா டேய் வாடா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த குழந்தை பிறந்ததுன்னா அவன் வந்து ஒரு மரம் நடணும். அதே மாதிரி அவனுக்கு எத்தனை வயசு ஆகுதோ அத்தனை மரம் நடணும். இப்போ அவன் 10 வயசு அந்த மாதிரி ஆனால் அவன் 10 மரம் நட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கணும். ஃபோட்டோ எடுத்து காமிச்சானா அவனுக்கு வந்து
எக்ஸாமில் 10 மார்க் போடுவேன். அதே அவன் ஒரு 100 மரத்தை வளர்த்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சானா அவனுக்கு வந்து சிறந்த தமிழ் தேசிய விருது கொடுப்பேன். இந்த விருதெல்லாம் எதுக்கு அவனுக்கு யூஸ் ஆகும்னா, அவன் கவர்மெண்ட் ஜாபுக்கு வரும்போது வந்து இந்த விருதெல்லாம் அவன் வந்து காட்டலாம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து 1000 மரத்தை வந்து வளர்த்தானா அவன் இறக்கும்போது வந்து அவனுக்கு அரசு மரியாதையோட அவனை வந்து அடக்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் யாராவது இந்த ஆர்கன்ஸ்லாம் டொனேஷன் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நான் கொண்டு வரேன்னு சொன்னார். இந்த ஸ்கீம்லாம் கேட்கும்போது ஓகே நல்ல ஸ்கீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் யோசிப்பாங்க, இதுக்கு அரசு மரியாதை கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அவரே சொல்கிறாரு, இப்போ நீ சிரிப்ப, நான் சொன்னேன் நீ சிரிப்ப, சூர்யா சொன்னால் நீ சிரிக்க மாட்ட அப்படின்ற மாதிரி அவரே நிறைய இதில் சொல்கிறாரு. அதே மாதிரி நான் ஆட்சி பண்ணும்போது யாராவது உங்கள் வீட்டு மரத்தை வெட்டணும்னா கூட என்கிட்ட கேட்கணும். கலைதானேன்னு சொல்லி வெட்டினா கூட இங்கே மனுஷங்க எப்படி கையை வெட்டினா தண்டனையோ அதே மாதிரி உன்னை வந்து கூப்பிட்டு போய் 6 மாதத்தில் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கொண்டு வருவேன். அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்கடா, ஒரு மரத்தை வெட்டினா பக்கத்தில் இருக்க மரம் வந்து பயப்படும். நான் சொன்னப்போலாம் சிரிச்சிங்க, நான் மரத்தை கட்டி பிடிக்குமோ ஏன் லூசுரா சீமான்ற மாதிரி சொன்னீங்க. அதே சைனாவில் இருக்க டாக்டர்லாம் சொன்னோன்னே ஓ கரெக்டுன்ற மாதிரி சொன்னீங்க. நானே இனிமேல் அப்படி தான் பண்ணலான் இருக்கேன். மதங்களை அழி மரங்களை நடு அப்படின்னு போட்டு கீழே சீமானு போடாமல் சில்வஸ்டர் ஸ்டாலின்னு போடுங்க. எல்லாம் வந்து ஓ அவரே சொல்லியிருக்காரா, கரெக்டாக இருக்குன்னு வானுங்க. லூசு பசங்களா, இதை தாண்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. நான் சொன்னா ஏன்டா நம்ப மாட்டேங்கிறீங்க, இது ஒரு வியாதி. ஏதாவது ஒரு கோட்ஸை சொல்லி வெளிநாட்டுக்காரன் சொன்னா ஓ சொல்லியிருப்பார் போல, அவர் கரெக்ட், சீமான் தானே இவன் ஏதாவது வளரிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. சீமான் அண்ணாவோட ஸ்பீச்லேயே பார்த்தோன்னா பொலிட்டிக்கலை தாண்டி வந்து நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை நமக்கு கேட்கும் போதே நல்லா இருக்கேடா, இவர் எங்கேந்திரா படிக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மரத்தை பற்றின ஃபேக்ட்ஸும் சொல்லியிருந்தாரு. ஒரு மனுஷன் சுவாசிக்க வந்து 422 மரங்கள் தேவை. ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒருத்தனுக்கு 23 மரம் கணக்கு தான் இருக்குது. அவ்வளோ வந்து குறுகிட்டு இருக்கு. ஒரு சராசரியாக ஒரு கண்ட்ரியில் வந்து 33% காடுகள் மரமாக இருக்கணும். ஆனால் நம்ம ஊருபடி பார்த்தோன்னா 13% சொல்கிறாங்க. அது கூட கரெக்டாக இல்லையான்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு 3 மரம் வளர்த்துனீங்கனாலே நீங்கள் ஏசியை வந்து 15% ரெடியூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மாநாட்டிலே வந்து அடுத்த மாநாட்டுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரியும் கொடுத்துட்டு போனார். அடுத்தது தண்ணீர் மாநாடு போடுறேன்டா, அதுக்கு வாங்கடா உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மாநாட்டிலலாம் அவர் கரெக்ட்ஸியில் ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆடு மாடு மாநாட்டில் கூட சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, டேய் நான் சொல்ல என்ன ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காதீங்க, இந்த மாடு தான் சொல்லுதுன்னு, ஏன்டா என் மௌத்திரத்தை குடிச்சு மாடா நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மாடு கேட்குதுறான்னு சொல்லிட்டு போவார். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோன்னா பேசிக்கிட்டே இருப்பார். டேய் இப்போ நான் சொல்கிறது வந்து நான் சொல்லடா, அந்த மரம் தான் சொல்லுது, இரு பொறு சொல்கிறேன், வெயிட் பண்ணு இதோ சொல்லிட்டு போயிறேன்ட்டு இந்த மாதிரி ஏன்டா உங்களுக்கு நான் நிழல் தரேன், பழம் தரேன், எல்லாம் கொடுக்குறேன். ஆனால் வந்து நீங்கள் எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணால் மரமண்டைன்னு எங்களை போட்டு திட்டுறீங்களேடா, அவன் மரமண்டை இல்லடா மயிறு மண்டை அப்படின்ட்டு அவர் சொல்லி இறங்கி போயிடுவார். இந்த மாநாட்டில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபயரான ஸ்பீச்சஸ்லாம் இருந்தது. அந்த லைவ்லேயே பார்த்தோன்னா கீழே அந்த சேட் ஆப்ஷன்லாம் இருக்கும். கீழே பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்காம இவனுங்க டிவிக்கேவும் என்டிகேவும் அந்த சேட்டில் ஃபுல்லாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி டே அணிலே வந்துட்டிங்களாடா, டே ஆமக்கறி அப்படின்ட்டு நமக்கு அந்த சேட் பார்க்கும்போது என்னடா நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி இப்போ நிறைய பேரும் அதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சீமானியை வந்து டிவிக்கே குத்திட்டுருக்காரு, அவரோட எதிரி டிஎம்கேவை மறந்துட்டாரா என்னன்னு தெரில, மேபி வந்து அவர் கை காசு வாங்கிட்டாரா அப்படின்னு. நம்ம சவுக்கு சங்கர் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இந்த மாதிரி ஆல்ரெடி டீலிங் முடிஞ்சிடுச்சு, அதனால் வந்து நான் அடித்தா தப்பாக இருக்கும், நீ அடி அப்படின்ற மாதிரி இவர் போட்டு அடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றது என்னன்னா, இப்போ விஜய் வந்தாருன்னா நாம் தமிழ்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அவருக்கு போயிடும். ஏன்னா நாம் தமிழர்ல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஓட்டெலாம் டிவிகேக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த நாம் தமிழர் கட்சியோட மரங்கள் மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமானனோட இந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாநாடுலாம் அவருக்கு ஓட்டு சேகரித்து கொடுக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.